உண்மை உள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா. ரெண்டு காரியங்களை ஆண்டவர் இங்கே சொல்லுவதை பார்க்கிறோம். ஒன்று உண்மை உள்ள மனிதன், இரண்டாவது பரிபூரண ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. பரிபூரண ஆசீர்வாதம். பூமியில மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவனும் ஆசைப்படுகிற, வாஞ்சிக்கிற, விருப்பப்படுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் blessing, ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம்னு யாராவது சொல்ல முடியுமா? ஆசீர்வாதமா இருக்க வேண்டாம், நான் தரித்திரத்தில் இருக்கணும்னு யாராவது சொல்ல முடியுமா? அடிமைத்தனத்தில் இருக்கணும்னு யாராவது சொல்ல முடியுமா? எல்லாரும் விருப்பப்படுகிற, ரட்சிக்கப்பட்டவன், ரட்சிக்கப்படாதவன், ஏழை, பணக்காரன், கோடீஸ்வரன், கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவன் கூட விருப்பப்படுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நான் என் குடும்பம், என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென் சொல்லி இது மனுஷனுடைய விருப்பமாய் இருக்கிறது. அப்போ இங்க ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், பரிபூரண ஆசீர்வாதம் என்ற ஒன்றை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. பரிபூரண ஆசீர்வாதம் என்று சொன்னால் சாட்டிஸ்பாக்சனோடு கூட இருக்கிற ஒரு blessing. எல்லா ஆசீர்வாதமும் நம்முடைய இருதயத்துல திருப்தியை கொடுத்து விடாது. எல்லா ஆசீர்வாதமும் நம்முடைய வாழ்க்கையில இதுவே எனக்கு போதும் அப்படின்ற அந்த ஒரு மனநிலைமையை ஒரு நாள் என்ன பண்ணாது, கொண்டு வராது. இன்னும் எனக்கு வேணும், இன்னும் ஆசீர்வாதமா இருக்கணும், இன்னும் ஆசீர்வாதம். ஆனா எவன் ஒருவனுக்கு அந்த திருப்தியோடு கூட இருக்கிற, அந்த மனநிலைமையோடு கூட இருக்கிற ஆசீர்வாதம் தான் என்ன பண்ணும், நம்மள பரிபூரண ஆசீர்வாதம் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். பரிபூரண ஆசீர்வாதம் என்று சொன்னால், இன்னும் நான் உங்களுக்கு வேதத்துல பரிபூரண ஆசீர்வாதத்தை குறித்து ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் மோசே மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு ஒரு வரையறையை கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆசீர்வாதம் என்ன, வாட் இஸ் a blessing அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்கன்னா, அந்த ஆசீர்வாதம் என்பது என்ன என்பதற்கு இப்ப நம்ம ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 2 வரிகளில் விடை எழுதுக, 5 மதிப்பெண்கள் சொல்லி என்ன பண்ணு, 5 பக்கத்துல 5 பேசேஜ்ல என்ன பண்ணு விடை எழுதி அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேள்வியை நீங்க கேட்பீங்க அப்படின்னா, நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் வேதத்தின் மூலமாய் நமக்கு ஒரு ஆன்சரை எழுதி வச்சிருக்கிறத பார்க்கிறோம். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க. உபாகமம் 28வது அதிகாரம் 1 to 12 வசனங்கள் வரைக்கும் யாராவது வாசிங்க. உபாகமம். செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாய் வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது நான் சொல்லுகிற இந்த ஆசீர்வாதங்கள், ஆமென் சொல்லுங்க, இது ஆண்டவர் மோசேயின் மூலமாய் தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எது ஆசீர்வாதம் எது சாபம் என்று கற்றுக் கொடுத்த ஒரு தருணம். அல்லேலூயா. இப்ப இங்க மோசே சொல்ல ஆரம்பிக்கிறாரு, நீ மேன்மையா இருப்ப, இன்றைக்கு நான் சொல்லுகிற இந்த ஆசீர்வாதங்கள் உன் மேல் வந்து தங்கும். இதுதான் பரிபூரண ஆசீர்வாதம். அல்லேலூயா. நான் சொல்லப்பட்ட இந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் எவன் ஒருவன் பெற்றுக் கொண்டிருக்கிறானோ அவன் தான் பரிபூரண ஆசீர்வாதத்தில் நிலைக்கிறவனாய் இருக்கிறான் சொல்லிட்டு அவர் சொல்லுவதை பார்க்கிறோம். வாசிங்க. இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட. நீ வீட்டுல இருந்தாலும் ஆசீர்வாதமா இருப்ப, நீ வெளியூருக்கு போனாலும் ஆசீர்வாதமா இருப்ப, நீ நடந்தாலும் ஆசீர்வாதமா இருப்ப, நீ படுத்திருந்தாலும் ஆசீர்வாதமா இருப்ப. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நீ சென்னையில இருந்தாலும் ஆசீர்வாதமா இருப்ப, நீ ஃபாரின்ல இருந்தாலும் ஆசீர்வாதமா இருப்ப. நீங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஃபாரின் போயிட்டா நான் நல்ல செல்வ செழிப்பா வாழ முடியும், ஒரு கல்ஃப் கண்ட்ரீஸ்ல போயிட்டு ஒரு 6 மாசம் வேலை செஞ்சுட்டு வந்துட்டா நான் என் கடன் எல்லாம் அடைச்சிட்டு நான் என்ன பண்ணுவேன், ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அல்லேலூயா. நான் ஒரு 6 வருஷம் ஒரு யூஎஸ்ல போயிட்டு நான் விசா எடுத்து தங்கி நல்ல வேலை செஞ்சு நல்லா சம்பாதிச்சுட்டு கோடி கோடியா பணத்தை எடுத்து வந்தா நான் இந்தியால நான் சந்தோஷமா இருக்க முடியும் நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அங்க எப்படி ஆசீர்வாதமா இருப்பியோ அதே மாதிரி இங்க நீ ஆசீர்வாதமா இருப்ப. நீ பட்டணத்திலும் ஆசீர்வாதமா இருப்பாய், வெளியிலும் ஆசீர்வாதம். ரட்சிக்கப்பட்டவனுக்கு இங்கதான் ஆசீர்வாதம் அங்கதான் ஆசீர்வாதம் இல்ல, நீ எங்க இருந்தாலும் ஆசீர்வாதம். நான் சொல்றது புரியுதுங்களா? ரட்சிக்கப்பட்டவனுக்கு எங்க இருந்தாலும் ஆசீர்வாதம். அவன் ஃபாரின்ல இருந்தாலும் அதே பிளஸிங் தான், இந்தியால இருந்தாலும் அதே பிளஸிங் தான். இன்னும் ஏழ்மையான கண்ட்ரி உகாண்டால போய் இருந்தாலும் அதே பிளஸிங் தான் உனக்கு. அல்லேலூயா. நீ இருக்கிற இடத்தை பொறுத்தல்ல, யார் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை பொறுத்து ஒரு ஆசீர்வாதம் மாறும். அல்லேலூயா. வாசிங்க. உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய ரீஜெனரேஷன். அல்லேலூயா. உன் கர்ப்பத்தின் கனி ரீஜெனரேஷன். அல்லேலூயா. ரீப்ரொடக்ஷன். உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வாதமா இருக்கும். உன் கர்ப்பத்தின் கனி மாத்திரமல்ல, உனக்கு உண்டான வயலின் கனியும் என்ன பண்ணும், ஆசீர்வாதமா இருக்கும். ரீப்ரொடக்ஷன். அல்லேலூயா. நீ விதைப்ப அறுப்ப. அல்லேலூயா. உன் மாடுகளின் பெருக்கம், அங்கேயும் மலர் இருக்காது, அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், ஆசீர்வாதம் இருக்கும். அல்லேலூயா. வாசிங்க. உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. அப்படின்னா உன்னுடைய வேலை, உன்னுடைய தொழில், உன்னுடைய பிசினஸ், நீ எந்த இடத்துல எந்த வேலை செஞ்சாலும் அந்த இடத்துல நீதான் கிங்.
அல்லேலூயா. நீ தான் என்ன பண்ணுவ? மேன்மையில இருப்ப, ஆசீர்வாதமா இருப்ப. அல்லேலூயா. வாசிங்க. உன் கூடையும் மாப்பிசைகிற உன் உன்னுடைய தொட்டியும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். சாப்பிடுற சாப்பாடு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. உன்னுடைய உணவு ஆசீர்வாதமா இருக்கும். உன் வீட்டுல இருக்கிற பொருட்கள் ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. உன் வீட்டுக்குள்ள உன்னை திருப்தியாக்குகிற உணவுப் பொருட்கள் ஆசீர்வாதமா இருக்கும். குறைவு இருக்காது, பிளஸிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. வாசிங்க. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்புக் கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக ஒருவேளை இந்த ஆசீர்வாதங்களை பார்த்து சத்ரு உன்னை சுரண்டணும்னு வந்தாலும், ஐயோ இவன் இவ்வளவு நாள் இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறான், இவ்வளவு நன்மையா இருக்கிறான்னு சொல்லிட்டு சத்ரு மேல கண்ணை போட்டு உன் ஆசீர்வாதங்களை திருட நினைச்ச வந்தாலும், உனக்கு முன்பாக அவனை உன் தேவனாகிய கர்த்தர் முறியடிப்பார், துரத்தி அடிப்பார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். சொல்றாரு பாருங்க, ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் வருவார்கள், ஏழு வழியாய். உன் பலத்தினால் அல்ல, உன்னுடைய புஜபல பராக்கிரமத்தினால் அல்ல, உன்னோடு கூட இருக்கிற கர்த்தரால அவர்கள் முறியடிக்கப்பட்டு 7 வழியா என்ன பண்ணுவாங்களாம்? திரும்பி ஓடுவாங்களாம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும், உன்னுடைய சேமிப்பு, களஞ்சியம் என்று சொன்னால் உன்னுடைய சேமிப்பு. நீங்க உங்களுடைய சேவிங்ஸ் எவ்வளவு இருக்கு? இன்னைக்கு சேவிங்ஸ் இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது? தங்கத்தை வாங்கி கூச்சிட்டு இருக்காங்க. எல்லா கவர்மெண்ட்டும் சேவிங்ஸ் திடீர்னு ஒரு பொருளாதார நெருக்கடி வந்துருச்சு அப்படின்னா தங்கம் தான் நமக்கு உதவும் சொல்லிட்டு சீனா என்ன பண்ணுது? தங்கத்தை வாங்கி சேர்த்து வச்சுட்டே இருக்கு. அமெரிக்கா ஒரு சைடு, இந்த சைடு இந்தியால தங்கம் ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்றது இன்வெஸ்ட்மெண்டா மாறிட்டு இருக்கு. சேவிங்ஸ். அல்லேலூயா. நீ ஆண்டவர் சொல்றாரு, உன் களஞ்சியங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. உன் களஞ்சியங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவைகளில் நடக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு கற்பிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உனக்கு பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். அல்லேலூயா. பரிபூரண நன்மை. பாருங்களேன், பரிபூரண உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்ப அந்த பரிபூரண ஆசீர்வாதம் என்ன என்பதை ஆண்டவர் இங்க வரையறுத்து சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். நம்ம எது பிளஸிங்னே நமக்கு தெரியாது, எது ஆசீர்வாதம் தெரியாது, எது பரிபூர்ண ஆசீர்வாதம் தெரியாது. அப்பதான் நம்ம கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாரும் சொல்ற இதெல்லாம் பரிபூர்ண ஆசீர்வாதம், எல்லாவற்றிலும் நீ பரிபூர்ணம் அடைவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. யார் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்று? ஆசீர்வாதம் கரெக்ட் தான், பிளஸிங்ஸ் கரெக்ட் தான். இந்த ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் நிலைக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆசீர்வாதம் உன்னுடைய வாழ்க்கையில நிலை பெற வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்ட இந்த ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்துல, உன் தலைமையில, உன் சரீரத்துல, உன்னுடைய எதிர்காலத்துல நீ கையீடு செய்யற எல்லா காரியங்களும் வந்து நிலைக்க வேண்டும் என்று சொன்னால், அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படிப்பட்டவனாய் இருக்கணும்? உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும்.